சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தொடர்ந்து அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனல் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக சர்வதேச பாதுகாப்பு மற்றும் சர்வதேச அரசியல் தொடர்பான பகுப்பாய்வாளர் திரு சிவா அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். இந்த வார் தொடர்பான விஷயத்தை பற்றி பேசும்பொழுது ஆயில் சார்ந்த ஒரு பிரச்சனை உலக அளவில் பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. குறிப்பாக வந்து இந்த வார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பே வந்து ட்ரம்போட விஷயம் என்ன இருக்குன்னா, இந்தியா ரஷ்யா கிட்ட ஆயில் கொள்முதல் பண்ணக்கூடாது, அங்கேருந்து வாங்கக்கூடாது அப்படின்ற அளவில் மிகப்பெரிய நெருக்கடி, டேரிஃப் மேலே டேரிஃப் போட்டே இருந்தார். ஸோ வந்து நம்ம ஒரு கட்டத்தில் வந்து நம்மளும் அதை குறைச்சிட்டோம். இப்போ இந்த வார் ஆரம்பிச்சதுனால இந்தியாவுக்கு வேணுங்கிற ஆயில் கிடைக்காதனால நீங்கள் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு ஒரு டைம் பீரியட் நமக்கு கொடுக்குறாங்க. இந்த டைம் பீரியட் கரெக்டாக பயன்படுத்திட்டு ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கிடையாது, காசுனா காசு, வியாபாரம்னா வியாபாரம், என்னவோ அதை கொடுத்து வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி ரஷ்யா ஒரு அடி அடிக்கிறாங்க. இந்த இடத்துக்கு இந்த சப்ஜெக்ட் வந்து நின்றுருக்கு. இப்போ இந்த ஒரு சிக்கல் இருக்கும் பொழுது இப்போ ட்ரம்ப் நோக்கி வர கேள்வி, ட்ரம்ப் என்னன்னா ஆல்ரெடி என்ன சொன்னார் அப்படின்னா, உக்ரைன் வார் வந்து நான் நிப்பாட்ட போறேன்னு சொல்லி தான் எலெக்ஷனுக்கு வந்தார். உக்ரைன் வார் நடக்கிறது முக்கிய காரணம்னா ரஷ்யா வந்து தங்களோட ஆயில எல்லாத்துக்கும் வியாபாரம் பண்றாங்க, ஸோ அதில் கிடைக்கிற பணத்தை வாருக்கு பயன்படுத்துறான்னு சொன்னாங்க. இப்போ அதை தடுக்கக்கூடிய நடவடிக்கை தான் நம்மகிட்ட வாங்குற ஆயில ஸ்டாப் பண்ண சொல்லி அவர் சொன்னார். ஆனால் இப்போ அதே ட்ரம்ப் நீங்கள் வாங்கிக்கோன்னு சொல்லும் பொழுது அமெரிக்காவில் ட்ரம்புக்கு இதான பிம்பம் எப்படி மாறும் இந்த விஷயத்த? ஏன்னா அன்னைக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார், இன்னைக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, இது எப்படி அப்படின்ற நோக்கி அவர் கேள்வி வரும்ல. ஆனால் அவர் ஆரம்பத்துலேருந்து அப்படிதானே இருக்காரு. வாரே நிப்பாட்டினது எல்லா ஊர்லயும் அவதான் சொல்லிட்டு, வார் இன்னைக்கு நடக்கிறதுக்கு காரணமே எல்லா ஊர்லயும் அவர் தான். ஆனா வாரை நிப்பாட்டினதே நான் தான் சொன்னாரு. நோபல் பீஸ் பிரைஸ் கேட்டாரு, நோபல் பீஸ் பிரைஸ் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவரா வந்து இந்த ஃபுட்பால் ஃபீஃபா இருக்கு, அவங்கள வச்சு ஒரு நோபல் பிரைஸ் கொடுக்க வச்சுக்கிட்டாரு. ஸோ இது வந்து அவருக்கு தெரியும், மக்களுக்கும் தெரியும். இப்போ நீங்க ப்ரெடிக்டபிளா இருக்கீங்கன்னா, இப்போ ஒபாமா வந்து ஏதாவது நீங்க கேட்குற கேள்வியெல்லாம் இருக்குல்ல, இப்போ நான் வந்து ஒபாமா அப்படின்னா நான் வந்து இப்படிதான் நடந்துப்பேன்னு சில கோட்பாடுகள் இருக்குன்னா, நான் அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி எடுப்பேன்னே உங்களுக்கு தெரியும். அதனாலதான் நீங்க வந்து ஆச்சரியமா ஒரு கேள்வி கேட்கலாம், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஓகே, அப்படிங்கும்போது மக்கள் வந்து அப்படி எது மாட்டாங்க. நைட்டு 2 மணிக்கு அவர் ஒரு ட்வீட் போடுவாரு, என்னன்னா திடீர்னு வந்து எழுந்திரிச்சு நாளைக்கு நான் வார்க் போறேன் பாரு, இல்லைன்னா வந்து நாளைக்கு நான் அந்த ட்விட்டரை ஷட் டவுன் பண்றேன் பாரு, திடீர்னு சொல்லுவார்ல. இது பழக்கப்பட்டிருக்காங்க மக்கள். இது பழக்கப்படுத்தாங்களா இல்ல பழக்கப்பட்டாங்களான்னு தெரியல. இதான் அவரோட ஸ்ட்ராட்டஜியான. ஏன்னா ப்ரெடிக்டபிலிட்டிங்கிறது எல்லா பிரசிடென்ட்டுக்குமே உண்டு. அதனாலதான் மற்றவங்க எல்லாம் ஈஸியா கொஸ்டின் பண்ணிடலாம். ட்ரம்ப் நீ கொஸ்டினே பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று மத்தியானத்துக்கு ஒன்று மாத்திடுவாரு. அந்த ஆயில் சார்ந்த பிரச்சனையில வந்து இப்போ இந்தியா நம்ம அதுக்கு ஒரு பெரிய விலை கொடுக்குறோம். சிலிண்டர் தட்டுப்பாடு பார்க்குறோம். இங்கே வந்து இன்றைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக இன்றைக்கி நேற்று இரவில் இருந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்கில் ஃபுல்லாக கூட்டம் அதிகமாக இருக்குது, அதிகபட்சமான கூட்டம். பெட்ரோல் தட்டுப்பாடு வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நெருக்கடி, ஒரு கிரைசிஸ் நமக்கு ஏற்படுது, புரிஞ்சிக்க முடியுது. அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒரு பக்கம் உயர்ந்துட்டு இருக்கு. இப்போ ஹோட்டல்ஸ்லாம் ஷட் டவுன் ஆகிறதுனால அது சார்ந்திருக்கிற தொழிலாளருடைய ஃபேமிலி பாதிக்கப்பட்டு இருக்கு. ஸ்விக்கி சொமாட்டோ ஓட்டுறவங்களுடைய அவங்களோட நிலைமை பாதிக்கப்படுது. நிறைய அன்எம்ப்ளாய்மெண்ட் பிரச்சனையை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படிலாம் இருக்கும் பொழுது இப்போ என்னன்னா, நமக்கு வேணுங்கிற ஆயில் சார்ந்து கல்ஃப்லேருந்து வர வேண்டிய ஒரு கப்பல் வந்து நேற்றைய தினம் வந்து ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் நடந்த அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசியிருக்கிறாரு. பேசுனதுக்கப்புறம் 2 கப்பலும் அலோவ் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து வரதுக்கான விஷயத்தை ஈரான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இந்த வாரம் அடுத்த கட்டத்து நகர்ந்தாலுமே இனிமேல் ஈரான் நம்மகிட்ட வந்து நம்ம விஷயத்துக்கு நமக்கு வேணுங்கிற ஆயில் சார்ந்த பிஸ்னஸை தடை பண்ண மாட்டாங்க, அது ஃப்ரீ போகும் அப்படின்னு பார்க்கலாமா, அல்லது அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி இதை நீங்க ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்விக்குமே நான் அதை இப்போ கண்டினியூ பண்றேன். இந்த ரஷ்யால நீங்க வந்து இந்தியா வந்து நான் அலைன்மெண்ட்னு ஒரு பாலிசி வச்சிருந்துச்சு. நாங்க வந்து எப்போனா நேரு டைம்ல நான் ரஷ்யா கூட சேர மாட்டேன், யுஎஸ்எஸ்ஆர் ரஷ்யா இல்ல, சோவியத் ரஷ்யா கூட சேர மாட்டோம், அமெரிக்கா கூட சேர மாட்டோம். எங்களால ஏன் சேர முடியாதுன்னா, நாங்க பயத்துல இல்லை, எங்களுக்கு அந்த பவர் இல்லை. எங்களோட உண்மை தான், நாங்க உண்மையிலேருந்து வரோம், எங்ககிட்ட அவ்வளோ பவர் இல்லை. நாங்கள் ஒரு பக்கம் சேர்ந்தா நாங்கள் இப்போதான் பிறந்திருக்கோம், நாங்கள் எல்லாரு கூடயும் பழகினாதான் எங்களுக்கான ரிசோர்ஸ் கிடைக்கும், சேர மாட்டோம். அன்னைக்கு அந்த ஸ்டான்ஸ் ஓகே. ஆனா இன்னைக்கு வந்து நெஞ்சை நிமித்திக்கிட்டு நாங்க தான் இந்தியா வந்து உலகத்திலே 4வது பெரிய ஆள் சொன்னா, இன்னைக்கு நீங்க ஸ்டான்ஸ் எடுக்கலன்னு வச்சுங்களேன், நீங்க கோழன்னு நினைப்பீங்க. உங்க சைலன்ஸ் வந்து கோழத்தனம். விஸ்வகுருலாம் ஒரு உலகத்துக்கே குரு அந்த பேச்சு இருக்குல்ல, இது வந்து அதான் சைலன்ஸ், ஸ்ட்ராட்டஜிக் சைலன்ஸ் இருக்குல்ல, அதை அவங்க யூஸ் பண்றாங்க அந்த வேர்டை. ஸ்ட்ராட்டஜிக்கா நாங்க சைலன்ஸா இருக்கணும், அதுக்கு பேர் கோழத்தனம் தானே தவிர நீங்க ஒரு பிளாக் எடுக்கணும். இப்ப சைலன்ஸ் எனக்கு டவுட் இருக்கு. இப்ப வெள்ளை மாளிகையில இருந்து பேசக்கூடிய விஷயம் என்னன்னா வந்து, இந்தியன்ஸ் குட் ஆக்டர்ஸ் நம்ம என்ன சொல்லலாம் கேட்குறாங்க. ரஷ்யா கிட்ட வாங்கினா வாங்குறாங்க, வேணான்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு பாராட்ட பத்திரம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து ஸ்டேட் செக்ரட்டரி வந்து இங்கே டெல்லிக்கு வந்திருந்தாரு. வந்துட்டு என்னன்னா, ஒரு 30 வருஷத்துக்கு மட்டும் நாங்கள் பெரிய தப்பு பண்ணிட்டோம், சீனா வளர நாங்கள் அலோவ் பண்ணிட்டோம், ஸ்பேஸ் கொடுத்துட்டோம், ஆனால் அது இப்போ தப்புன்னு உணர்றோம், அந்த ஒரு ஸ்பேஸை ஒருபோதும் நாங்கள் வந்து இந்தியாவுக்கு கொடுக்க மாட்டோம், இந்தியா எப்பவுமே நாங்கள் இப்படி தான் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தம்பு கீழே தான் அவங்களை வச்சுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து வெளிப்படையாகவே பேசுகிறாரு.
பேசும்போது நம்ம ரியாக்ஷன் எதுவும் இல்லாமல் அமைதியாக இருக்கும். அது வந்து டெல்லியில இந்தியாவுடைய பொலிட்டிக்கல் தலைநகரில் உட்காந்து அவர் பேசுறாரு, நம்ம அமைதியாக தான் இருந்தோம். அது சைலன்ஸா இல்லை ஸ்ட்ராட்டஜி? அதான் ஸ்ட்ராட்டஜிக் சைலன்ஸ். கேட்டீங்களா நீங்க கேட்கறது பதில் இருக்குல்ல. இப்ப அமைதியா இருக்கோம்னு சொல்றீங்கல்ல, எந்த இடத்துல அமைதியா இருக்கோங்கிறது தான் குழப்பமே தவிர, இப்ப நான் அலைன்மெண்ட் எப்படின்னா ஓப்பனா சொல்லி என்னோட வீக்னஸ் இதான், என்னால வந்து உங்க கூட எல்லாம் சண்டையும் போட முடியாது, யார் பக்கம் சார்பும் எடுக்க முடியாதுன்னு சொல்றது அது ஒரு வீரம். இது வந்து என்ன மக்கள் நினைச்சாலும் பரவாயில்ல, இது வந்து நான் பொலிட்டிக்கலா பயஸ்டா இருக்கேன்னு. இது ஆனா நான் வெறும் இன்டர்நேஷனல் அஃபேர்ஸா மட்டும், பொலிட்டிக்கல் அஃபேர்ஸா மட்டும் பேசுறேன். எந்த இடத்துல பலவீனமா இருக்கும் போது பலவீனம்னு சொல்றது தைரியம் தான். பலம் நாங்க வீரம், எல்லாரையும் அடிப்போம், ரோட் எப்ப பார்த்தாலும் வீரம் வீரம் வீரம்னு பேசிக்கிட்டே இருந்துட்டு அமெரிக்கா வந்து அலோவ் பண்ணேன்னு சொன்ன வார்த்தையே தப்பு. அதே மாதிரி அவர் சொன்னதுக்கு அப்புறம் நான் டெக்னிக்கலாவும் அகைன் லீகலாவே சொல்றேன், ரஷ்யால ஆயில் வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, அங்க ஒரு கேஸ் நடக்குது தெரியும்ல. அது வந்து எனக்கு இப்போ எல்லாருக்கும் பார்க்கலன்னா தெரியாது, மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா இந்த டிஸ்கஷனுக்கு போறாங்கல்ல, நெகோசியேஷன் போற அந்த எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு தெரியும்ல யூஎஸ் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் நடக்குது. அப்ப இந்த டீலை வந்து ஒரு மாசம் விட்டு தான் அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்கல்ல. அந்த ஒரு மாசம் அவங்க வெயிட் பண்ணாம இவங்க ஏன் ரஷ்யா கிட்ட டீலை கேன்சல் பண்ணாங்க? அது அளவை குறைச்சாங்க. நான் வாங்குறத வாங்குறேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கொஞ்சம் அழுத்தி பிடிக்கணும். நெகோசியேஷன் அதானே, நம்ம ஒரே நாள்ல போய் ஒரு வீடை போய் புரோக்கர் பேசி வாங்கிட முடியாது. கொஞ்சம் சரி அப்ப நாங்க பாக்குறோம் 2-3 நாள் கழிச்சு வரோம் அப்படின்னு கொஞ்சம் டைம் ஓட்டிக்கிட்டே இருந்தா அந்த கேஸ் அங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். யூஎஸ் சுப்ரீம் கோர்ட்ல நம்மளால அங்க யாராவது ஒருத்தர் ஃபாலோ பண்ணணும். அப்ப அவங்க சொல்லுவாங்க ஒரு டேட் குறிச்சிருக்காங்க, அடுத்த மாசம் ஜட்மெண்ட் கொடுக்க போறாங்க. அந்த ஜட்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க ரஷ்யாட்ட மாத்திருக்கலாம்ல. அப்ப இது வந்து ஸ்ட்ராட்டஜிக் சைலன்ஸ் கிடையாது. அவங்கள நான் வந்து ப்ளீஸ் பண்ணணும். ட்ரம்ப் சந்தோஷமா இருக்கணும். மோடி எடுத்த முடிவுல சந்தோஷமா ட்ரம்ப் இருந்தாருன்னா நமக்கு சில சாதகமான சில விஷயங்கள் வரும். யாருக்குன்னா அவங்களுக்கு தான். இப்ப அதானிக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்களாமே, அந்த மாதிரி ஒரு விஷயத்த, அந்த மாதிரி சில பர்சனலான சில சைடு தான் இருக்கே தவிர மக்களுக்கு என்ன நீங்க பாக்க. இப்ப ரஷ்யா ஆயில் இப்ப நீங்க பண்ணாம இருந்தீங்கன்னா இன்னைக்கு அவர் வந்து கமர்ஷியல் ரேட்ல நான் தருவேன்னு சொல்லியிருக்க மாட்டாங்கல்ல. ஏன்னா ரஷ்யா கூட நம்ம நிக்கிறோம். ஏன்னா நம்ம ரொம்ப வருஷமாவே நேரு காலத்துல இருந்தே என்னைக்குமே எல்லாமே வாஜ்பாய் முத கொண்டுமே ரஷ்யா வந்து கொஞ்சம் அவங்க கிட்டே வச்சுப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து என்னைக்கு நமக்கு எமர்ஜென்சி இருக்கோ அன்னைக்கு அவங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அப்ப நீ அங்க இருந்திருக்கணும், வெல்விஷரா இருந்திருக்காங்க. சோவியத் ரஷ்யா ரொம்பவே கூட இருந்திருக்கு. அப்ப நீங்க அங்க இருந்திருக்கணும். இந்த மாதிரி எல்லா ரிலேஷன்ஷிப்பும் எனக்கு வேணாம், அமெரிக்கா மட்டும் வேணும்னா இதுக்கு காரணம் அங்க உட்காந்துருக்காங்கல்ல நம்ம இந்தியன் அமெரிக்கன்ஸு, இந்த அப்பர் காஸ்ட் இந்தியன்ஸு, அவங்க உட்காந்துக்கிட்டு அந்த லாபி பண்றது. இந்த ஜூயிஷ் லாபி ஒன்று இருக்குல்ல, அதே மாதிரி அங்க இருக்கிற லாபி மோடி வந்து அமெரிக்காவுக்கு தான் வந்து சாதகமா இருக்கணும். ஏன்னா நாங்க இங்கே தான் இருக்கோம். இந்த பிக்கஸ்ட் பெரிய டயஸ்பரா, இந்தியாவோட பெரிய கம்யூனிட்டி அங்கதான் இருக்கு. அவங்க எல்லாம் யாருன்னா இந்த ஹிந்துத்துவா இந்த நம்புறவங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அவங்களாம் எல்லாரையும் அப்படின்னு சொல்லலை. ஆனா அவங்களுக்கு என்னன்னா இந்த சப்போர்ட் பண்ணணும். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்போ இந்தியா வந்து கடந்த காலத்துல ரஷ்யாவோட வந்து நல்ல உறவுல இருந்திருக்காங்க, இதனால இருந்திருக்காங்க. அப்போ நம்ம உறவுல இருந்ததுனால வந்து நம்மளை மதிக்கிறதுங்கிறது கரெக்டாக இருந்திருக்கு. உறவுல இருந்தாலும் நம்ம மதிப்பு நல்லா இருந்திருக்கு. இப்போ வந்து நீங்கள் ரஷ்யா வேண்டாம் அப்படின்ட்டு நீங்கள் யூஎஸ் நோக்கி நகர்றீங்க. அதுக்கு காரணம் சில லாபிஸ்ன்னு சொல்கிறீங்க. ஓகே, அப்படி நகர்றது காலமாக உங்களுக்கான மரியாதை கரெக்டாக கிடைக்கல. அந்த மரியாதை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா இது எப்படி அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அது அவருக்கே பெரிய சிக்கல. இந்த ஸ்டாண்ட் எடுத்ததுனால அவரே அந்த நெருக்கடி தள்ளப்படுவார்ல. இப்போ நான் ஒரு அக்ரஸர், நான் வந்து தேவையே இல்லாமல் பாலஸ்தீனை போய் அவங்களுக்கு எல்லாம் ஹமாஸுங்கிற ஒரு பேரை சொல்றதுனால குழந்தைங்க விமன் தான் செத்தாங்கன்னு அமெரிக்கானோட இன்வெஸ்டிகேஷனே சொல்லியிருக்கு. அது தெரிஞ்சும் நான் அடிப்பேன் அப்படின்னு ஒரு ஸ்டான்ஸ் அமெரிக்கா எடுக்குது. ஈரானியும் அதே மாதிரி ஏன் வார் இல்லை, இல்லீகலா எல்லா வயலேஷன் லா, அப்படியே எல்லா லாவையும் உடைச்சிட்டு நான் சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்ற ஒரு அக்ரஷன். இந்தியா ஹிந்து மதம் தான் எங்களுக்கு ஒழுக்கம் நியாயம் தர்மம் இதெல்லாம் இருக்குல்ல, யாரு பக்கம் நிக்கணும்? இவ்வளவுதானே கதை. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா அடிக்கிறவங்கிட்டையும் ரவுடித்தனம் பண்றவங்கிட்டையும் கூட போய் நிக்கிறீங்க அப்படின்னா அவனுக்கும் தெரியும்ல, நீயே சந்தர்ப்பத்துக்கு தான் என்கிட்ட வந்து நிக்கிற. அப்போ உன்னை நான் எப்படி ட்ரீட் பண்ணுமோ அப்படித்தான் ட்ரீட் பண்ணுவேன். ஒண்ணுமே இல்லைனாலும் அப்படி முரண்டு பிடிச்சி நிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட கொஞ்சம் மரியாதையாவது இருக்கும். இப்ப நார்த் கொரியாவை ஏதாவது அவசரப்பட்டு ட்ரம்ப் பேசுறாரா பாருங்க, அவ்வளவு சீக்கிரம் பேச மாட்டாரு. ஏன்னா அவர் வெப்பன் வச்சிருக்காரு. நிறைய சோஷியல் மீடியால பாக்குற நிறைய பேர் வந்து இப்போ வந்து நம்ம வடகொரியா கிங் ஜாங் அவரோட போட்டோ போட்டுக்கிட்டு எங்கிட்ட வம்பு பண்ண வாங்க பாவம். இஸ்ரேல்ட்டையும் வம்பளுக்கிறாரு, அதே மாதிரி அமெரிக்கிட்டையும் வம்பளுக்குறாரு. வாங்க நான் ரெடியா இருக்குன்னு என்ன யாருமே சென்றிட மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஈரானை போட்டு அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அதை இது பண்றாங்க. உண்மையிலே ஏன் வந்து வடகொரியை நோக்கி ஏன் அவங்களோட பார்வைகள் போக மாட்டாங்க? இல்ல அவர் வந்து இந்த படத்தெல்லாம் ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்கும்ல, நான் யார் பிரச்சனையும் வர மாட்டேன், என்கிட்ட வந்து அடி வாங்குவீங்க, அந்த மாதிரி கிம் ஜாங்க பார்த்தா ஒரு சினிமா மாதிரி இருக்கு. ஏன்னா அவர்கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்கு. அந்த வெப்பன் கண்டிப்பா ஒரு மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் வெப்பன். அது
ஓகே. ஆனா அவரு அதே மாதிரி சைனா சப்போர்ட்டர் தான். சைனா சப்போர்ட்டரா இருந்தா ஈரான் சப்போர்ட்டரா இருப்பாங்கன்னு ஒரு ஒரு யூகிப்பு மக்களுக்கு இருக்கு. அதை வச்சு அதே மாதிரி ட்ரம்ப்புக்கும் கிங் ஜாங் உன்னுக்கும் மக்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே அவங்க வந்து இதை போன டேர்ம்ல பார்த்தாங்கல்ல, அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ராக்கெட் மேன் இவர் கிண்டல் பண்ணுவாரு, அவரு இவர் கிண்டல் பண்ணுவாரு. அதை பார்த்ததுனால மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்க தலை கிங் ஜாங் வரட்டும், நீங்க எல்லாம் செத்தீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஒரு மீம்ல அதை பேசுறாங்க. ஆனா இதுதான் நான் சொல்றது. ஒண்ணு இவ்வளவு பெரிய பவரா நம்ம இருக்கிறோம்னா ஒரு ஸ்டான்ஸ் எடுக்கணும். ஆனா அதுக்காக நம்ம வந்து நாங்க வந்து ஈரானை வந்து சப்போர்ட் பண்றோம் அப்படிலாம் சொல்ல தேவையில்லை. ஆனா கமினியை செத்ததுக்கு கண்டோலன்ஸ் தெரிவிச்சிருக்கலாம். 168 குழந்தைங்களை அந்த வந்து யூஎஸோட விமானம் தான் உடைச்சிருக்கு. யூஎஸ் இன்வெஸ்டிகேஷனே டாமஹாக்னு ஒரு விமானம் தான், அதுதான் போய் மிசைல் போட்டு கொண்டுச்சு. அது வந்திருக்குல்ல. அப்ப இதுக்கெல்லாமாவது நீங்க கண்டனம் தெரிவிக்கணும்ல. ஏன்னா கண்ட்ரிங்கிறதுக்காக வந்து மனசாட்சி எல்லாம் போயிடுமா? ஏன்னா நீங்க என்ன சிக்னல் காமிக்கிறீங்களோ அதுதானே இந்தியாவோட மரியாதை. இப்ப பூட்டானுக்குன்னு ஒரு தனி பேர் உலகத்துல இருக்கு. ஏன்னா அவங்க வந்து இந்த ஹாப்பினஸ் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னு ஒன்று வச்சிருக்காங்க. இப்ப இந்தியாவுக்கான பேர் என்ன? விஸ்வகுருங்கிறது எதுக்கு அவ சொல்றாங்கன்னா, எல்லாத்த விட நம்ம ஞானம் அதிகம், அதானே எதுக்கு ஞானத்துல இருந்து தான் வராங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிலோசாபிக்கலா நாங்க ரொம்ப மூர்த்த குடி. ஓகே, நீங்க சொல்ற அந்த இதுக்கே வந்தாலுமே எது நியாயம் எது அநியாயம் கூட உங்களுக்கு தெரியலையா? அப்ப எது பக்கம் நிக்கணும் எது பக்கம் நிக்க கூடாது, இல்ல எதுக்கு கண்டனம் தெரிவிக்கணும் ரொம்ப வேணாம். எனக்கு பாலிடிக்ஸும் புரியுது, பிசினஸும் புரியுது. நீங்க ரஷ்யா அமெரிக்காவை எதிர்த்துட்டுலாம் போட தேவையில்லை. ஆனா இது வார் வந்து இல்லீகல், லாக்கு எதிராக இருக்கு. அந்த ஸ்டான்ஸ் எடுக்கலாம்ல சேஃபா? இன்டர்நேஷனல் லாவை நீங்க எதிர்த்து நிக்கிறீங்க, அது தப்பு. நீங்க ஈரான் அடிக்கணும் அடிங்க, ஆனா வாரோட ரூல்ஸ் இருக்கு, இன்டர்நேஷனல் லாவோட ரூல்ஸ் இருக்கு, அதுக்குள்ள அடிச்சுக்கோங்கன்னு கூட உங்களால சொல்ல முடியாதா? எதை செஞ்சாலும் கரெக்ட்னு சொன்னா அப்போ உங்களை அவன் எப்படி எடுப்பான்? உட்காரு கீழே தானே சொல்லுவான். இதுவாது வந்து இஸ்ரேல் ஈரான் வாரு. ஆனா இந்தியா பாகிஸ்தான் வாரை பத்தி அவர் தான் நான் தான் இம்பார்ட்டன்ட் சொன்னாரு. நீங்க இவ்வளவு சிந்தனை இருக்கு, உங்களுக்கு இவ்வளவு ஞானம் இருக்கு அப்படின்னா அதுல கூட நீங்க என்ன ரோல் பண்ணீங்க அப்படின்னு கேட்டு கூட பேசலாம். அவர் 10 முறை சொல்றாரு அந்த வார்த்தையை, சொல்லிட்டாரு. அப்பவும் அமைதியா தான் இருக்காங்க. இன்னைக்கு வந்து டெல்லி கேபிட்டல் உட்காந்துக்கிட்டு நாங்க சீனா வளர்த்து விட்ட தப்பு, அந்த மாதிரி இந்தியா ஒருபோது வளர்க்கவே மாட்டோம், உங்களுக்கு நாங்க எப்பவுமே எங்க காலுக்கிலேயே வச்சிருப்போம்னு சொல்லி வெளிப்படையா சொல்றாரு. அப்பவும் அமைதியா இருக்காங்கன்னா இது என்ன தன்மை? அது இல்ல, இந்த இடம் தான் சொல்றேன். இது வந்து உலகம் பூரா நமக்கு வந்து அசிங்கத்தை தான் உண்டு பண்ணுமே தவிர, அதே மாதிரி இந்த ரவுடி பசங்க, இந்த தாதா, இந்த மாதிரி காட்டிக்கிற கேரக்டர்ஸ் கிட்ட போயிட்டு நம்ம வந்து நீங்க என்னதான் பண்ணாலும் ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து நாங்க வந்து பயங்கரமான வீரர்கள், மீசையை முறுக்கிறது, நெஞ்சு அப்படி பொழக்கிறது, 56 இன்ச்சு இதெல்லாம் சொல்றோம்னு வச்சுங்க, இது உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் கவனிப்பாங்கல்ல. அமெரிக்காவுக்கும் தெரியுமே. ஏன் ட்ரம்ப் வந்து நம்மளை சரியா ட்ரீட் பண்ண மாட்டாருன்னா இதுதான். எனக்கு தெரிஞ்சு மன்மோகன் சிங் அதான் இது என்னன்னா, ஆடியன்ஸுக்கு மக்களுக்குலாம் என்னவா ஆயிடுதுன்னா, இது வந்து நம்ம பிஜேபி எது பேசுறோம் காங்கிரஸுக்குன்னு, இது அப்படி கிடையாது. இந்திய பிரதமர் இந்தியோட எனக்கு என்ன ஊருக்குள்ள மரியாதை இருக்கு. இப்ப மோடியை ரெப்ரசென்ட் பண்ணி நான் அமெரிக்காவுக்கு போனா எனக்கு மரியாதை இருக்கா? என்னை வந்து முன்னாடி வந்து விசாக்கு நிக்க வச்சானா? என்னை வந்து இப்படி கையை கட்டி வெளியே அனுப்பிச்சானா? எனக்கு எங்க இந்த மரியாதை குறையுதுன்னு தான் நம்ம பார்க்கணும். அப்போ ஒரு எனக்கும் ஆசை என்னன்னா, இந்தியாவை மற்ற கண்ட்ரியை விட பயங்கரமா அவன் பார்த்து பயப்படணும், மதிக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்க. அப்ப நீங்க அதுக்கு ஆப்போசிட்டா போய் நீங்க பாலஸ்தீன்ல எத்தனை குழந்தைங்க வேணாலும் கொண்டுங்க, ஈரானை கொண்டுங்க, ஆனா ஐயா நீங்க தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு இடம் வருது இல்ல. இது வந்து நம்ம ரொம்ப ஈஸியா சொல்லிடல. அங்க லாபியிங்ல வந்து எத்தனை ஃபேமுக்கு வந்து யூஎஸ் இந்தியன் கவர்மெண்ட் அங்க காசு கொடுத்து, வெளியில இருந்து காசு கொடுத்து ட்ரம்ப் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக பேசுற இடம்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் நம்மளை தாழ்த்திக்கிற இடம். அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்ங்கிறது இல்லாம இருக்கிறதுனாலதான் ஆர்எஸ்எஸ் பத்தி பிஜேபி பத்தி வருதே தவிர, மற்றபடி அவங்க வந்து நம்ம பேரை மேல கெத்தாக்கி விட்டா நமக்கு பெருமை தானே. அதை அவங்க பண்றது இல்லை. ஆனா உள்ளுக்குள்ள அப்படி சொல்றாங்க. இந்த ஆப்போசிட் நடக்குது. அதாவது நம்ம பிரதமர்கிட்ட வந்து நம்ம பார்த்தோம் வந்து என்னன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து நம்மளுடைய ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் வெஸ்ட் பெங்கால் விசிட் பண்ண போகும்போது அங்கே வந்து அவங்களுக்கு சரியான மதிப்பு கொடுக்கல அப்படின்றதுக்காக வந்து மதிக்கல அவங்கள அப்படின்றனால மம்தா பானர்ஜி வந்து கோவப்பட்டு கண்டிச்சார். இங்கே நடந்தா டக்குன்னு கோவப்படுறாரு. அங்கே யூஎஸ்ல வந்து இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துறாங்க. இவர் அமைதியாகவே இருக்கிறாரு. இவரோட அமைதிங்கிறது என்னன்னா, இப்போ வந்து அது எப்படின்னா ஒரு இறையாண்மை கொண்ட நாடு. இந்தியாவுக்குன்னு தனி ஒரு இறையாண்மை இருக்குது. அந்த இறையாண்மை மதிக்காமல் இன்னொரு நாடு நம்ம வந்து துச்சமாவோ ரொம்ப வந்து ஒரு மாதிரி கீழ்த்தனமாக பேசுறதுங்கிறது ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருக்குது. இது வந்து நம்ம வந்து பிஜேபி, நீங்கள் சொன்னால் கரெக்ட், பிஜேபி கிடையாது, நம்ம பிஜேபி நம்ம அப்படி காங்கிரஸ் அப்படிலாம் கிடையாது. இது வந்து இந்தியாவுடைய ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பிரதமர் ஒவ்வொரு இந்தியரையும் ரெப்ரஸன்டேட் தான் அவர் யூஎஸ் போகிறாரு, வெளிநாடு போனால் அது அவருடைய ஒட்டுமொத்த இந்தியாவை ரெப்ரஸன்ட் பண்ண தான் அவர் அங்கே போகிறார். அப்படி இருக்கும் பொழுது நான் கேள்வி என்னன்னா, இவங்களெல்லாம் விட்டுருவோமே, யூஎஸ்ல வாழக்கூடிய இந்தியர்கள் இருப்பாங்கல்ல, அந்த இந்தியர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனங்களில் ஹையர் போஸ்ட்டில் உட்காந்துருப்பாங்க. இப்போ அந்த ஹையர் போஸ்ட்டில் இருக்கும்போது அவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவை டாமினேட் பண்ணுறக்கூடிய இடத்துல போஸ்ட்டில் போய் உட்காந்துருப்பாங்க. அப்போ அப்படி உட்காந்துருக்கும்போது இங்கே
பிரதமர் அவமானப்படுத்தக்கூடிய நடவடிக்கை, அங்கே அவருடைய நிறுவனத்தில் அவருக்கு எப்படி மரியாதை இருக்கும், அவர் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, அங்கே வாழக்கூடிய இந்தியர்களுடைய மதிப்பு எப்படி இருக்கும்? இதுக்கு இந்த இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லு, ஈரான் இருக்குல்ல, ஈரானோட இருந்தவங்க அந்த 1979 அந்த ரெவல்யூஷன் கப்பலாம் அமெரிக்காவுக்கு நிறைய பேர் போனாங்க. இன்னைக்கு இந்த வார்னை பேசுறதுனால அதையும் சொன்னதுக்கு அப்புறம் இங்க வரும். அங்க அவங்க என்ன ப்ரொடெஸ்ட் பண்றாங்க தெரியுமா? ரெஜிம் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்றாங்க. கமினியை கொன்னதுக்கு சந்தோஷப்படுறாங்க. அங்க இது ஒரு வே ஆஃப் இன்டகிரேட்டிங் யுவர் செல்ஃப். நீங்க எப்படின்னா அமெரிக்கனா ஆகணும் அப்படின்னா வெஸ்ட் இருக்குல்ல, இந்த யூரோப்பு, லண்டன், அதை நான் சொல்றது யூரோப்பு, லண்டனு, அமெரிக்கா, இந்த 3 என்ன ஸ்டான்ஸ் எடுக்குதோ இந்த ஸ்டான்ஸை நானும் சேர்ந்து கத்துனா மட்டும்தான் என்ன வந்து அங்க இருக்கிற வெள்ளைக்காரங்களோ அந்த ஒப்பீனியனோ என்னையும் ஒரு அமெரிக்கன்னு ஒத்துப்பாங்க. இந்த இடத்துல இருந்து தான் அங்க இருக்கிற அமெரிக்கன்ஸ் இந்தியன்ஸ் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு 70-80களே போனவங்க. இதுல பெரும்பான்மையா பிராமின்ஸ் தான் அங்க இருக்காங்க, மேல் ஜாதிகள் தான் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் என்னன்னா, நான் வந்து ஒரு அமெரிக்கனாவே இருக்கணும்னா அமெரிக்கா எடுக்கிற ஸ்டான்ஸை தான் நான் ஒத்துக்கணும். அது வந்து அந்த இடத்துல இருந்து தான் இவங்க இந்தியாவுக்கு நிற்பாங்க. அப்ப அந்த ஸ்டான்ஸ் அவங்க வந்து இந்தியர்களா இருந்தாலும் அவங்க வந்து அமெரிக்கால மாறிடுறாங்க, மனதளவில் அமெரிக்காவில் மாறி. அவங்களுக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் கம்பல்ஷன். நம்ம இப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து இப்போ அந்த இடத்துக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க அங்க உட்காந்துக்கிட்டு உங்களோட இறையாண்மையோ இல்ல உங்களோட சுய சிந்தனையா வெளியே வச்சுங்க, வெளியே அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருப்பா? வெள்ளைக்காரங்களா இருப்பாங்க. ஏன்னா நீங்க அங்கதான் பிறந்து வளர்ந்ததெல்லாம். அப்ப இந்த எண்ண ஓட்டத்தோட பேசும்போது மட்டும்தான் நீங்க அந்த சொசைட்டிக்குள்ள இன்டெகிரேட் ஆக முடியும். அது இல்லைன்னா எப்படி நீங்க வெளியே இருப்பீங்களே? அந்த அமெரிக்கர்களே சிந்திக்கக்கூடியவங்க இருப்பாங்களே, நல்ல சிந்திக்கக்கூடிய, என்னடா இவன் வந்து ஒரு அசிங்கம் நடந்துட்டு இருக்கு, அவன் சொந்த நாட்டினுடைய பிரதமருக்கு அவ்வளோ அசிங்கம் நடக்குது, இவன் வந்து இப்போ நம்மளோட சேர்ந்து வந்து நம்ம நாட்டிலாவே மாறானே, நடிப்பா, அது அந்த வேஷமா, அதை எப்படி வேஷம் தான். இப்போ இஸ்ரேல்ல இருக்காங்க, இப்போ இவங்களுக்கு இன்னும் அந்த பவர் வரல. பவர் வந்துச்சுன்னா இவங்க முளைப்பாங்க. இன்னும் அவங்க அந்த இடத்துக்கு போகல, இவங்க அதான் ட்ரை பண்றாங்க. இப்போ நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் கேட்ட மாதிரி, இஸ்ரேலோட மக்கள் எல்லாம் வெள்ளைக்காரங்கெல்லாம் அமெரிக்காலே பிறந்து வளர்ந்தவங்க, அவங்கெல்லாம் பெரிய பிஸ்னஸ் மேனாக அங்கே இருக்காங்க. அவங்க தான் இப்போ ஃபண்டு கொடுக்குறாங்க, யார் அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கும் எல்லாருக்கும். அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இஸ்ரேலுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் பேச வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இதே தான் அங்கே இருக்கிறவங்களும் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு அது பண்ண முடியாது. ஏன்னா இந்தியா இட்ஸ் நாட் அ பவர்ஃபுல் கண்ட்ரி, இட்ஸ் அ வெரி புவர் கண்ட்ரி அவங்கள பொறுத்த வரைக்கும். அப்போ அந்த இடத்துல இருக்கும்போது இப்போ நம்ம ஊரெல்லாம் பார்த்தாலே, நீங்கள் இப்போ அமெரிக்காவில் இருந்த யாரை வேணாலும் கேளுங்க, அவங்க நம்ம ஊரை வந்து வேற மாதிரி பேசுவாங்க. ஏன்னா மாடெல்லாம் ரோட்டில் போகுது, குப்பெல்லாம் நிறைய இருக்கு, இப்படிலாம் தான் இருக்குமா அவங்க ஊருன்னு கேட்பாங்க. அவனுக்கு ஏதோ நம்மள ஏதோ காட்டுவாசி மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அந்த எண்ணத்தில் இருக்கும்போது அங்கே நீங்கள் அவங்க கூட ஒட்டிக்கணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து என் கூட நிற்பீங்களா, அங்கே நிற்பீங்களா? என் கூட நின்னீங்கன்னா உங்களுக்கு தான் அசிங்கம். ரோட்டில் கேட்பாங்க, என்னடா மாடெல்லாம் ரோட்டில் போய்கிட்டு இருக்குன்னு. இந்த வார்த்தை அவங்களுக்கு வரக்கூடாதுன்னா, இந்தியன்ஸ் நெவர் சேஞ்ச், இப்போ அவங்க கூட சேர்ந்துக்கணும். அந்த ஒட்டிக்கிற கதை தான் இந்த கேள்வி வச்சும்போது வந்து நீங்கள் உண்மையிலே அங்கே குடியேறிய இந்தியர்கள் எப்படி வந்து எந்த நிர்பந்தத்தான ஒரு வாழ்க்கைக்கு தள்ளப்படுறாங்க, அதனால் வந்து அவங்க அதுக்கு என்னென்ன விலைலாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ரொம்ப அழகாக கூட்டிகிட்டு காமிச்சிங்க. நான் திரும்ப இந்த சப்ஜெக்ட்க்கு வந்து நினைக்கிறேன். இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய இந்த ஆயில் பிரச்சனை, நம்ம எல்பிஜி விவகாரம், இந்த விவகாரம்லாம் பொறுத்த வரைக்கும் இதனுடைய அடுத்த கட்ட டைமென்ஷன்ஸ் வந்து எதை நோக்கி போகும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க? இந்த இடத்துல இந்தியா வந்து ரொம்ப சின்ன நாடு கிடையாது. அவங்களுக்கு நல்லா தெரியும், ஆயிலும் கேஸும் தொட்டுச்சுன்னா இது பெரிய பிரச்சனை ஆகும். ஸோ அவங்க ஆல்டர்னேட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏற்கனவே அதுக்கான ப்ராசஸ் இருக்கும். ஆயில் வந்து இந்த அளவுக்கு ஸ்கேர்சிட்டியே வரல. ஏன் மக்கள் வந்து பெட்ரோலுக்கும் இதுக்கும் இவ்வளோ சீக்கிரம் போனாங்கன்னு தெரியல. இந்த கம்யூனிகேஷனில் ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன் இது நம்மக்கிட்ட வந்துச்சுன்னே தெரியல. கேஸ் வந்தது நியாயம்தான், ஏன்னா அதில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா 80 to 90% அந்த அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ்குள்ளே தான் வருது, ஈரான் அந்த இதில் தான். ஆனால் ஆயிலுக்கு வந்து நமக்கு நிறைய சோர்ஸ் இருக்குது, அது வரும். அதே மாதிரி நமக்கு ப்ரொடக்ஷனும் அதிகமாக இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அது பேனிக்காக கொண்டு வந்துட்டாங்க. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இந்த வார் வந்து இன்னும் ஒரு 10 நாளுக்கு மேலே போக முடியாது. ஏன்னா போச்சுன்னா இது ஒரு வேர்ல்டு வாராக மாறும். அப்போ வேர்ல்டு வாராக மாறக்கூடாதுன்னா அவங்க இதுக்குள்ளே கண்டெயின் பண்ணிடுவாங்க. பண்ணாங்கன்னா எல்லாமே ஸ்ட்ரீம்லைன் ஆகிடும். இப்போ நீங்களே சொன்ன மாதிரி 2 டேங்கரை உள்ளே விட்டுருக்காங்கன்னு சொன்னீங்க. மோர் டேங்கர்ஸ் மைட் கம். நம்மளும் வந்து ரஷ்யாலேருந்தும் காசு எக்ஸ்ட்ரா கொடுத்து கூட வந்துருச்சுன்னா நார்மல் ஆகிடும். வார் முடியணும் அப்படிங்கிறத எல்லாரும் ஒட்டுமொத்த நாட்டோட எதிர்பார்ப்பு, உலகத்தோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ஆமாம், உண்மையிலே வந்து அதை நோக்கி நகரதா இல்லை அடுத்த கட்டத்துக்கு வேறு ஏதாவது இட்டு செல்ல போகிறாங்களா, முடிவு அமெரிக்க கையில் இருக்கா அல்லது ஈரான் கையில் இருக்கான்றது ஒரு குழப்பம் ஏற்பட்டுருக்கு. வரும் நாட்களில் இதோட டைமென்ஷன்ஸை பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றி.